ஹாய் மக்களே, இன்னைக்கு பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட்டில் நம்ம பேப்பர் வால் ஹேங்கிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க எங்களோட அப்டேட்ஸ்க்கு. அதுக்கான மெட்டீரியல்ஸை இப்போ சீக்கிரம் பார்ப்போம். நியூஸ் பேப்பர்ஸ், பெயிண்ட், கலர் பேப்பர்ஸ், சிசர்ஸ் அண்ட் க்ளூ, பீட்ஸ் அண்ட் ஸ்டிக். வாங்க செய்ய போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குச்சியை எடுத்துக்கிட்டு பேப்பரை எடுத்து குச்சியோடு சேர்த்து அதை சுற்றி விடுங்க. கடைசி எண்டில் கம் தடவி அதை ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் பண்ண பிறகு இப்படி நம்மளுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். இப்போது இந்த மாதிரி அழகான பூக்கள் எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் வரையணும். அதுக்கு நான் 3 சென்டிமீட்டர் ரேடியஸ் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான ரேடியஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கிள் வரைஞ்ச பிறகு அதை அப்படியே ட்ரேஸ் பண்ணி சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அதை இப்போது 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணதை திரும்ப ஒருக்கா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ண பிறகு இப்படி லேசாக அச்சு தெரிகிற மாதிரி ஒரு இது போட்டுக்கோங்க. போட்ட பிறகு சிசர்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு நான் கோடு இல்லாமலே கட் பண்ணிப்பேனாலும் ஓகே, உங்கள் இஷ்டம். இப்படி கட் பண்ண பிறகு ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ண பிறகு சிசர்ஸ் யூஸ் பண்ணி அதை ஸ்ட்ரைட்டன் பண்ணி விடுங்க. ஸோ தட் நம்மளுக்கு ஒரு பூ மாதிரி கிடைக்கும். இப்போது சிசர்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பக்கம் மட்டும் லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. அந்த சென்டர் வரைக்கும் வந்த பிறகு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ண பிறகு அந்த திருப்பி க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. திரும்ப சிசர்ஸ் யூஸ் பண்ணி அதை ஸ்ட்ரைட்டன் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு பீட் எடுத்து கம் தடவி உள்ளுக்குள்ளே ஸ்டிக் பண்ணிக்கோங்க நடுவில். இப்போ நம்மளுக்கு அழகான பூ ரெடி. இதே மாதிரி நான் 8 பூக்கள் செஞ்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ செஞ்சு வச்சுக்கோங்க. முதல்ல நிறைய ஸ்டிக்ஸ் செஞ்சு வச்சுருந்தோம்ல, அதில் நான் 6 மட்டும் எடுத்துக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு பிளாக் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். பண்ண பிறகு 2 சைடு இப்படி கட் பண்ணி வைக்கிறேன். ஸோ தட் நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. ஸ்கொயர்னால் எல்லா பக்கமும் ஈக்குவலாக இருக்கணும்ல, அதுக்கு இப்போ க்ளூ யூஸ் பண்ணி இப்படி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம இப்போ ஸ்டிக் பண்ண போகிறோம். நாலு பக்கமும் க்ளூ தடவி இப்படி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி நம்மளுக்கு ஸ்கொயர் கிடைக்கும். அதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் ஃப்ளவர் செஞ்சு வச்சுருந்தோம்ல, அதை யூஸ் பண்ணிக்கிறேன். வால் ஹேங் பண்ணுறதுக்கு இப்படி ஏதாச்சும் ஒன்று கயிறை வச்சு டை பண்ணிக்கோங்க. நான் க்ளூ தான் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்போ 2 பக்கமும் ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணி நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளுக்கு அழகான பேப்பர் வால் ஹேங்கிங் ரெடி ஆயிடுச்சு. ஃபோட்டோ ஃப்ரேமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் சேர்த்துக்கோங்க. With lots of love, we sign up from you. Tata, bye-bye, see you.